வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஹாஃப்லி எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பரை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஒன் வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சரும் அப்புறம் கம்பல்சரி ப்ராப்ளத்துக்குரிய ஆன்சரையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எத்தனை ஒன் வேர்டு ரைட்டாக வந்திருக்குன்றதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோப்பீன். செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.6 × 10⁻³ சென்டிமீட்டர். தேர்ட் ஒனுக்கு ஆர்கான். ஃபோர்த் ஒனுக்கு டெட்ராஹெட்ரலி பை 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஃபிஃப்த்து ஒனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா CaF2. சிக்ஸ்த்து ஒனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் இன் ஆட்டிடியூட். செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி. எயித்து ஒனுக்கு ஆப்ஷன் டி. நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ். டென்த்து ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. 13th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ. 14th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. 15th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சரிங்களா, ஒன் வேர்டுக்குரிய ஆன்சர் பார்த்தாச்சு. இப்போ கொஸ்டினை பாருங்கள். ஸோ 16வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா 24. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 20 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24 இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சரை பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 கம்பல்சரி, அப்புறம் 31 கொஷினுக்குரிய ஆன்சர் இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஷினை பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. கொஷினில் ஒன் வேர்டில் கிட்டத்தட்ட 5 ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு இன்சைட்லேருந்து வந்திருக்கு. கொஞ்சம் இன்சைடில் ரீட் பண்ணவங்க மட்டும்தான் 15 out of 15 எடுக்க முடியும். இப்போ வாங்க உள்ள கொஷின்குள்ளே போயிடலாம். இதில் 20th கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட். வந்து நைட்ரிக் ஆசிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓசோன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் சேனலில் வந்து வரைஞ்சிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து 24 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் கொடுத்து நமக்கு கேபி கொடுத்துட்டாங்க. கேசியை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு கேபிக்கும் கேசிக்கு ரிலேஷன் சரி என்ன அப்படின்னா கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி டெல்டா என்ஜி. டெல் என்ஜி கண்டுபிடிக்கணும். டெல் என்ஜி வந்து 1 கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6T அதனுடைய வேல்யூ வந்து அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவை கேசி தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.67 × 10⁻⁻6 அப்படின்னு வரும். 31 என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய ஃபார்முலா வந்து இதுதான் நமக்கு தெரியும். அப்போ மொத்த வெயிட்டில் எவ்வளவு நார்மாலிட்டி எவ்வளோ வால்யூம் இருக்குது நமக்கு சம்லே கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 14% வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இது நமக்கு கம்பல்சரி கிடையாது. கம்பல்சரி இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 33 இது கம்பல்சரி. இது புக் பேக்கும் கிடையாது, புக் இன்ட்ரிலும் கிடையாது, அவங்களா கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆக்சிஜன் கொடுத்துட்டாங்க. நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். சார் இங்கே போட்டிருக்கேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவைட் பண்ணும்போது இங்கே 1, 1.3, 1.3 கிடைக்கும். நமக்கு டிஜிட்டில் வந்துச்சுன்னா அது ஹோல் நம்பராக மாற்றணும். ஸோ 3 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 3.9 கிடைக்கும். அந்த ஹோல் நம்பரை மாற்றினா அப்ராக்சிமேட்டாக 4ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா C3H4O4 அப்படின்றதா இதனுடைய எம்பிரிக்கல் ஃபார்முலாவாக இருக்கும். 34வது கொஸ்டினில் ஏல 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் தி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் நைட்ரஜன் இன் நைட்ரஸ் ஆசிட் அண்டு நைட்ரிக் ஆசிட். எப்படின்னு சார் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். தெரியாத எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் +1 ஆக்சிஜன் -2 போட்டிங்கன்னா அற்புதமாக ஆன்சர் வந்துடும். ஸோ நைட்ரஸ் ஆசிடில் நைட்ரஜனுக்கு +3, நைட்ரிக் ஆசிடில் நைட்ரஜனுக்கு வந்து +5 அப்படின்ட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் த ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபாலோயிங் ஈக்குவேஷன். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா 2-பியூட்டைன் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் லிண்ட்லர் கேட்டலிஸ்ட்டை வச்சா என்ன கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ லிண்ட்லர் கேட்டலிஸ்ட்ன்றது என்னென்னா பெலாடியமும் கால்சியம் கார்பனேட் சேர்ந்தால் லிண்ட்லர் கேட்டலிஸ்ட்டு. ஸோ ரெண்டு ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா cis-2-பியூட்டீன் அப்படின்றது அதோட ஆன்சராக இருக்கும். அதிலே பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈத்தீன் கொடுத்துருக்காங்க. ஈத்தீன் கொடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் அயோடின் என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈத்தீன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அயோடின் போட்டால் ரெண்டு உள்ளவே சப்ஸ்டியூட் ஆகும், ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அது என்ன ஆகும்னா டீகம்போஸ் ஆகி நமக்கு ஈத்தீனே கொடுத்துரும், அயோடின் வெளியே வந்துடும். இதுவும் சிம்பிள் தான், ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து 38th கொஸ்டினில் பியில் 1 வந்து என்னென்னா ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் த ஃப்ரியான் 1,2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன், ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்.
ஆல்ரெடி நம்ம சேனலில் 11th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 13, 14 லெசனில் இருக்கக்கூடிய எல்லா நேமிங் ரியாக்ஷனையும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ கார்பன் டெட்ராக்ளோரைடு எடுத்துக்கிறாங்க, ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு போடுறாங்க, ஆன்டிமனி பென்டா குளோரைடு போடும் பொழுது நமக்கு ஃப்ரீயான் 1,2 வந்து ஃபார்ம் ஆகுது. இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இதில் 2 செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்குது, அதில் மாலிகுலர் ஃபார்முலா C2H5Cன்னு கொடுத்துட்டாங்க. அது ஃபஸ்ட்டு அக்வஸ் KOH ரியாக்ட் ஆகுது, அப்புறம் Bன்னு ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த B காம்பவுண்டு ஆல்கஹாலிக் KOH ரியாக்ட் ஆகும்போது Cன்ற ஒரு காம்பவுண்டை கொடுக்குதுன்றாங்க. ஸோ அதுக்குரிய ரியாக்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். பொதுவாக எத்தில் குளோரைடு வந்து அக்வஸ் KOH ரியாக்ட் ஆகும்போது நமக்கு எத்தனால் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடந்து எத்தனால் ஃபார்ம் ஆகுது. அப்போ B வந்து எத்தனால், A வந்து எத்தில் குளோரைடு. மறுபடியும் வந்து அந்த எத்தில் குளோரைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈத்தீனை கொடுக்குது. சரிங்களா? ரைட். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் எத்தனை ஒன்வேர்டு ரைட்டுன்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி மாணவ தங்கங்களா.